ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. நகதீதிதி நகதீதிதி சஞ்சன்ன நமஞ்சனதமோ புனா பதத்வய பிரபாச்சால பராப்ருத சரோருஹ சிஜ்ஞானமணிமஞ்சீர மண்டிர ஸ்ரீபதாம்புஜ மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா शिवकामेश्वरांगस्ता शिवा स्वाधीनवल्लभा सुमेरुमध्यशृङ्गस्ता श्रीमन्नगरनायिका सिन्धामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता महापद्माटवी संस्था कदम्बवनवासिनी सुधासागरमध्यस्था कामाक्षी कामदायिनी. இன்று அம்பாள் திருநாமமும் அதனுடைய விளக்கமும் பார்க்கலாம். ஒரு அம்பாள் திருநாமம் அதனுடைய விளக்கம் பார்க்கலாம். சர்வ மிருத்ய நிவாரிணி. சர்வ மிருத்ய நிவாரிணி எல்லா விதமான மரணங்களையும் தடுப்பவள். ஓம் சக்தி அம்பாள் எல்லா விதமான மரணங்களையும் தடுப்பவள் அம்பாள். உடல் எடுத்துள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் ஒரு நாள் மறைந்தே ஆக வேண்டும். மரணமில்லாமல் சாஸ்வதமாக யாரும் வாழ்வது இல்லை. ஆனால் சரீரம் எடுத்துள்ள ஜீவன் அனைத்தும் ஆகாரம் உண்பதன் மூலம் மரணத்தை தள்ளி போடுகிறார்கள். பஞ்சபூதங்களினால் வரும் விபத்துக்களை நீக்குவதால் மரணம் தள்ளி வைக்கப்படுகிறது. பூமியில் ஓரிடத்தில் சூரியனை பார்ப்பவர்கள் அதே நேரத்தில் மற்றோரிடத்தில் அஸ்தமனத்தை பார்க்கிறார். அதை போல உயிரானது சரீரம் அழிந்து போகாமல் இருந்து மற்றொரு சரீரத்திற்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறது. இந்த ஜீவாத்மாவிற்கு மரணம் இல்லை. உடல் அழிந்தாலும் புதிய புதிய சரீரங்களை எடுத்துக்கொண்டு தங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறது. ஜீவன்களை அம்பிகை சதா புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். புதிய உடல்களை ஓயாது வழங்கி எல்லா விதமான மரணங்களிலிருந்தும் காப்பாற்றி வருகிறாள். பழைய உடலுக்கு வரும் நாசம் ஜீவாத்மாவை பாதிப்பது இல்லை. எனவே எல்லா விதமான மரணத்திலிருந்தும் காப்பாற்றி வருகிறாள். எனவே அம்பாள் சர்வ மிருத்ய நிவாரிணி என்ற திருநாமத்தினால் போற்றப்படுகின்றாள். தாயே பராசக்தி. ஸ்ரீமாத்ரே வாழ்க.